சரியா? இந்த திட்டம் மிகப்பெரிய சிரமங்களை கொண்டது. நூற்றுக்கணக்கான அல்லது ஆயிரக்கணக்கான வீரர்களை வான்வழியாக கொண்டு செல்வது மற்றும் கதிரியக்கப் பொருட்களை தோண்டி எடுக்க தேவையான கனரக இயந்திரங்களைச் சேர்ப்பது இதில் அடங்கும். இதற்கு வாரங்கள் ஆகலாம், மேலும் ஈரான் நாட்டிற்குள் தாக்குதல்களுக்கு மத்தியிலேயே இது நடைபெறும். எனவே இதில் வீரர்களை இறக்குவது மட்டுமல்லாமல் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்களையும் கொண்டு செல்ல வேண்டியிருக்கும். அவர்கள் வந்து செல்ல ஏதுவாக ஒரு தற்காலிக ஓடுபாதையை அமைக்க வேண்டியிருக்கும். அவர்கள் சிறப்பு நடவடிக்கை படையை இறக்க வேண்டும், மேலும் அந்த சிறப்பு படையை பாதுகாக்க மற்றொரு படையையும் அனுப்ப வேண்டும். இந்த நடவடிக்கையை செய்து முடிக்க வாரங்கள் அல்லது மாதங்கள் ஆகும் என்பதால் யாரும் அவர்களை நெருங்காதவாறு தரைப்படை மற்றும் வான்வழி பாதுகாப்பு தேவைப்படும். இதை கேட்கும்போது இது முற்றிலும் பைத்தியக்காரத்தனமான விஷயம் என்று பலரும் நினைக்கிறார்கள். ஆனால் இதைவிட பைத்தியக்காரத்தனமான விஷயம் என்னவென்றால் இது உண்மையில் திட்டமிடப்படலாம் என்பதுதான். 82வது வான்வழிப்படை அங்கே இருக்கிறது என்பதை நினைவில் கொள்ளுங்கள். உங்களிடம் சிறப்பு நடவடிக்கை பிரிவுகள் உள்ளன. ஆனால் நாங்கள் இதை கவனத்திற்கு கொண்டு வர விரும்பினோம். சாண்டியாகோவிலிருந்து வெளிவந்த இந்த வைரல் வீடியோ இதோ. இந்த வீடியோவை திரையில் காட்ட முடியுமா? சாண்டியாகோவில் உள்ள கடற்படை தளத்திற்கு ரயிலில் அகழ்வாராய்ச்சி இயந்திரங்கள் கொண்டு செல்லப்படுவதை ஒருவர் பதிவு செய்துள்ளார். அவர்கள் இந்த உபகரணங்கள் ஏன் கொண்டு செல்லப்படுகின்றன என்று எங்களுக்கு தெரியவில்லை, ஆனால் ஏதோ ஒரு முக்கிய காரணத்திற்காகவே இவை கொண்டு செல்லப்படுகின்றன என்பது தெளிவாக தெரிகிறது என்று கூறினர். இராணுவ சொத்துக்களுக்கு பல பயன்பாடுகள் இருப்பதை நீங்கள் அறிவீர்கள். சாண்டியாகோவில் உள்ள சிறப்பு நடவடிக்கை படைகள், வழக்கமான இராணுவ பிரிவுகள் மற்றும் கடற்படை தளத்தை மறந்துவிடாதீர்கள். எனவே குறைந்தபட்சம் இந்த உபகரணங்கள் தளத்தை நோக்கிச் செல்வதையும் அவை அங்கிருந்து எங்கு செல்லும் என்பது யாருக்கும் தெரியாது என்பதையும் சுட்டிக்காட்ட விரும்பினோம். இவை கடல் வழியாக அனுப்பப்படுமா அல்லது வான்வழியாக கொண்டு செல்லப்படுமா என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் இதில் என்னென்ன சிக்கல்கள் இருக்கும் என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். இது ஏதோ எளிதாக செய்து முடிக்கக்கூடிய காரியம் அல்ல. ஈரானியர்களுக்கு நீங்கள் வருவது தெரியும். நமது கடைசி நிகழ்ச்சியில் சொன்னது நினைவிருக்கிறதா? கிறிஸ்டல் இஸ்ஃபானில் உள்ள வெடிமருந்து கிடங்கை அவர்கள் தாக்கியதாக அனைவருக்கும் தெரிவித்தோம். அது ஏவுகணை தளம் அல்ல, தரைப்படை நடவடிக்கைகளில் தற்காப்புக்காக பயன்படுத்தப்படும் பீரங்கிகள் மற்றும் ஆயுதங்களின் பிரத்யேக கிடங்கு. அதை அவர்கள் தாக்கியது தவறு என்று நான் நினைக்கவில்லை. நீங்கள் இதையெல்லாம் பார்க்கிறீர்கள். இது நடக்கும் என்று நான் சொல்லவில்லை, ஆனால் அவர்கள் நினைத்தால் அதற்கான அடித்தளத்தை அமைத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்கிறேன்.